ஹலோ கைஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ் யூனிட் 7 இன்னா நாற்பது அப்படிங்கிற தகவல்கள் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் எல்லாமே கலந்திருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 9 பாயிண்ட் வரும். இந்த 9 பாயிண்ட்டே வந்து உங்களுடைய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு இன்னா நாற்பது அப்படிங்கிற டாப்பிக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகள் இல்லாமல் தான் நம்ம கொடுத்துருக்கோமே தவிர பாடல் வரிகளோட சேர்த்து நம்ம கொடுக்க கிடையாது. சரியா? ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன கண்டென்ட் அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ அந்த 9 பாயிண்டில் வந்து முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 15 கீழ்கணக்கு நூலில் இருக்கிற இன்னா நாற்பதுடைய ஆசிரியர் கபிலர். சரிங்களா? இன்னா நாற்பது நூல் வந்து ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கபிலர். சரிங்களா? அடுத்து, வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை இவை என கூறுகின்ற இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 41 பாடல்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கைக்கு எதெல்லாம் துன்பம் தருதோ அதை பற்றின கூறுற இந்த நூல், அதை பற்றி சொல்கிற இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் 41 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? தொல்காப்பியர் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் இந்நூல் அமைந்துள்ளது. சரிங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க. அம்மை என்ற வனப்பு முறையில் அமைந்துள்ள நூலின் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னா இன்னா நாற்பதுன்னு தோணும். சரியா? அதனால் தொல்காப்பியர் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் அமைந்துள்ளது இந்த இன்னா நாற்பது நூல். சரிங்களா? அடுத்து, இன்னா என்ற சொல்லின் பொருள் துன்பம். இது வந்து எதிர்ச்சொல்லு கேட்பாங்க. சரிங்களா? இன்னா என்ற சொல்லின் பொருள் துன்பம், அல்லது வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. என்ன என்ற சொல்லின் பொருள் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா துன்பம்ங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிடணும். சரிங்களா? இந்த நூல் மொத்தம் 40 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41, கடவுள் வாழ்த்து இல்லாமல் மொத்தம் 40 பாடல்கள். ஷார்ட்கட்டு இங்கே ஆல்ரெடி சொன்னது தான். இன்னா 40 இங்கே வர்றதுனால இங்கே பாடல்களுடைய எண்ணிக்கை 40. சரிங்களா? துன்பம் தரும் செயல்களை பற்றி கூறும் இந்நூல் இன்னா 40 என பெயர் பெற்றது. சரிங்களா? துன்பம் தரும் செயல்களை பற்றி கூறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டேஷ் கொடுத்துருவாங்க. இன்னா 40ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடணும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது 164 இன்னா செயல்களை பற்றி கூறுகிறது. சரிங்களா? இன்னா 40 பொறுத்தளவுக்கு எத்தனை இன்னா செயல்களை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 164 இன்னா செயல்கள். இதுக்கு 4ஆம் நூற்றாண்டில் துவக்கப்பட்டது. இந்த இன்னா நாற்பதுங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டில் துவக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? இன்னா 40 பொறுத்தளவுக்கு 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 4ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டது, நூற்றாண்டில் துவக்கப்பட்டது. 164 இன்னா செயல்களை பற்றி கூறுகிறது. துன்பம் தரும் செயல்களை பற்றி கூறும் இந்நூல் இன்னா 40 என பெயர் பெற்றது. இந்நூல் மொத்தம் 40 பாடல்களை கொண்டுள்ளது. இன்னா என்ற சொல்லின் பொருள் துன்பம். தொல்காப்பியர் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் இந்நூல் அமைந்துள்ளது. வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை இவை என கூறுகின்ற இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 41 பாடல்களை உடையது. இந்நூலின் ஆசிரியர் கபிலர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சின்னா தம்ஸ் அப் பண்ணிட்டு கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவோட PDF என்னோட இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய அந்த அறநூல்கள் பார்த்திங்கன்னா எல்லா தகவல்களுமே வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கணும். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.